ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது, அதுக்கப்புறம் நாளைய தினத்திற்குண்டான லெவல்ஸை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் புதிய நடைமுறை அப்படிங்கிறத படுத்தியிருந்தாங்க. இந்த புதிய நடைமுறையில பாத்தீங்கன்னா ஸ்பாட்டோட க்ளோசிங் மட்டும்தான் ஆக்ஷன்ல க்ளோஸ் ஆகுது. இப்போ F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல இல்லாத ஸ்டாக்ஸ் அப்படின்னு ரெண்டு பிரிச்சிடுறாங்க. இது எதற்காக அப்படின்னா, எப்பவுமே சந்தை 9:15க்கு துவங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையத்தான் ஓப்பன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் சந்தை 3:30 மணிக்கு வர்த்தகமாகக்கூடிய கடைசி வர்த்தகத்தை எப்பவும் செட்டில்மெண்ட், அதாவது க்ளோசிங் பிரைஸா கொடுக்க மாட்டாங்க. 3:15 இருந்து 3:30க்குள்ள நமக்கு நடக்கக்கூடிய வேல்யூம் ஆவரேஜ் பிரைஸை தான் நமக்கு க்ளோசிங்கா கொடுப்பாங்க. இப்போ இந்த நடைமுறையில ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்பாட் இண்டெக்ஸோட இதை ஒரு கடைசியில இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ், ஹெவி ஆர்டர்ஸ் எங்க இருக்கோ அந்த செட்டில்மெண்ட் எங்க வர்த்தகம் ஆகுதோ, அதாவது பையருக்கு உண்டான அதிகபட்சமான பையிங் ஆர்டரும் அதிகபட்சமான செல்லிங் ஆர்டர் எங்க மேட்ச் ஆகுதோ அந்த பிரைஸை தான் செட்டில்மெண்ட் பிரைஸை இப்போ கொடுக்குறாங்க. அதனால தான் க்ளோசிங் ஆவரேஜ் சிஸ்டம், அதாவது க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி, அதாவது ஆக்ஷன்ல இது பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இது பாத்தீங்கன்னா 3:15க்கு நிஃப்டியோட ஸ்பாட் ஃப்ரீஸ் ஆயிடும். ஆனா 3:40 வரை பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேட் நடக்கும். அப்போ இந்த க்ளோசிங் பிரைஸுக்காக ஆக்ஷன் விடப்படும். அந்த ஆக்ஷன்ல நான் சொன்னதுதான், எந்த பையிங் ஆர்டரும் எந்த செல்லிங் ஆர்டரும் மேட்ச் ஆகுதோ அதைத்தான் செட்டில்மெண்ட்டா கொடுக்குறாங்க. இப்போ இதுல என்னன்னா, அந்த ஸ்டாக்ஸ் நிஃப்டிங்கிறது 50 நிறுவனங்களோட வெயிட்டேஜ். அப்ப அந்த ஸ்டாக்ஸோட க்ளோசிங்காக என்ன பண்றாங்க, அதுல நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆர்டர்ஸை ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஆவரேஜ், அதாவது அந்த ஆக்ஷனோட க்ளோசிங், செட்டில்மெண்ட்டோட க்ளோசிங் தாறுமாறா வருது. ஆனா இது எக்காரணத்தை கொண்டும் ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ணாது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை அஃபெக்ட் பண்ணாது. எப்போ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு தான். ஏன்னா எக்ஸ்பைரியோட பேஸ் என்னன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். இதுதான் தியரி, இதுதான் அவங்க ஃபார்முலாவா வச்சிருக்காங்க. நிறைய பேர் ஸ்பாட்டோட அடிப்படையில் ஆப்ஷன் பிரீமியம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இல்ல. இத பல முறை நம்ம சேனல்ல வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். அது சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல. சோ என்னன்னு இப்ப பார்க்கலாம். நேற்றைய தினம் மார்க்கெட் 24,774ல க்ளோஸ் ஆச்சு. அப்ப பாத்தீங்கன்னா 24,774க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக், அதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஸ்பாட்டோட பேஸ் அப்படின்னு எடுத்துட்டா 24,750 கால் ஐடிஎம் காலா இருக்கும். 24,700 கால் ஐடிஎம்மா இருக்கும். ஸோ அதோட விலையை பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நீண்ட நேரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு விளக்கங்கள் தேவை அப்படிங்கறக்காக இது பண்றேன். இது தேவைப்படுவோர் இதை பார்க்க, தேவைப்படாதவோர் இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்க, இது எதற்காகனா ஸ்பாட்டோட பேசிஸ்ல ஒர்க் ஆகலன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. 24,750 காலோட க்ளோசிங் பாருங்க, 11 ரூபா கொடுத்துருக்காங்க நேற்று. புட்டோட பிரைஸ் 180. நிறைய பேர், இப்ப நான் இது வீடியோ போடுறேன்னா நிறைய பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சா இருக்கும். ஏன்னா அது புரிதல் இல்லை. ஏன்னா இதெல்லாம் கமெண்ட்ல இருந்தது அந்த வார்த்தைக்கு, அதனாலதான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். நமக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது வெறும் சார்ட், கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இதோட கணக்கீடு புரியுறது இல்லை. அது போக என்ஐஎஸ்எம் எக்ஸாம், அதாவது என்எஸ்சியே என்னன்னா, அந்த என்ஐஎஸ்எம் எக்ஸாம் டீலர் எக்ஸாம் எழுதுவாங்க பேசிக். அதுல கிட்டத்தட்ட அதுலயே ஒரு 10-20 ஹெட்ஜிங் ஸ்டைல் கொடுத்துட்றாங்க.
இப்ப இந்த ஹெட்ஜிங் ஸ்டைல மட்டும் சொல்லியே ஆப்ஷனை இப்படி ஒர்க் பண்ணலாம்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர எதற்காக அதை பயன்படுத்துறோம் அப்படிங்கறத அதை சொல்லல. அதை சொல்ல விரும்புறதும் இல்லை. அதை சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மனநிலைமையில பலர் இல்லை. என்னன்னா, இதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாங்க, எங்க பை பண்றது எங்க செல் பண்றது, இதைய பேஸ் பண்ணியே நிறைய பேர் இருக்கோம். சரி, அவங்க பை பண்ண சொன்னாங்க, பை பண்ணிட்டீங்க. அவங்க செல் பண்ணாங்க, நீங்க செல் பண்ணிட்டீங்க. டார்கெட் சொன்னாங்க, எக்ஸிட் சொன்னாங்க, என்ட்ரி சொன்னாங்க, ஸ்டாப் லாஸ் சொன்னாங்க. என்ன நம்ம சம்பாரிச்சிட்டோம்? அப்ப இதுல முக்கியமா என்ன தேவைன்னா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னே எனக்கு தெரியாம, சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாம நான் ட்ரேட் பண்றது புத்திசாலித்தனம் இல்ல. யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு நான் ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அமைக்கணும்னே தெரியாம, எப்படி இயங்குதுன்னே தெரியாம ஒர்க் பண்ண முடியுமானா கண்டிப்பா ஒர்க் பண்ண முடியாது. அப்ப இங்க என்னன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க, 750 கால். ஏன்னா நேத்து மார்க்கெட் வந்து 24,774 நடந்தாங்க. அப்ப 24,750 கால் பாத்தீங்கன்னா ₹24 இன்ட்ரின்சிக் வேல்யூ. இதே 800 புட் எடுத்துட்டோம்னா ₹26 இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கணும். இங்க பாருங்க, அந்த மாதிரி சம்பவமே நடக்கல. 800 புட் ₹140, கால் வந்து ₹11. 800 புட் 800 புட் ₹229 இருக்காங்க, இவங்க ₹7 இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி டிஃபரெண்ட் வருமா? இது நேத்த டெக்னிக்கல் கிளிட்ஜ்னு சொல்லிட்டுமே, அப்புறம் திருப்பி இது ஏன் காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிலருக்கு தோணும். வாங்க ஒண்ணு நான் காமிக்கிறேன். நிஃப்டியோட ஃபியூச்சர் கண்டிப்பா இது டைம் எக்ஸ்பெண்ட் ஆகுங்க. ஏன்னா இதை வந்து உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படிங்கறக்காக நான் மெதுவா ட்ரை பண்றேன். அது என்னால உங்களுக்கு முழுமையா புரிய வைக்க முடியுமா தெரியல. பட் புரிந்து கொள்ள முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது புரியும். இது பாருங்க, 24,649 எந்த ஃபியூச்சர்? ஆகஸ்ட் 25 ஃபியூச்சர். இப்ப சிலது நான் ஆப்ஷனுடைய பிரீமியம் பார்க்காம சொல்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. 24,650 காலுடைய பிரீமியம், புட்டோட பிரீமியம். இது வந்துட்டு ஒரு ₹2 ₹3 வேணா வித்தியாசம் இருக்கலாங்க. ஆனா நியர்ல இருக்கும், சமமா இருக்கும். 24,600 கால் புட் ஆப்ஷனை விட, இங்க ₹49 40 காசு, நான் 50ன்னு போட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நான் விலையை போடல. ஏன்னா இதுல வந்து விலை முக்கியம் இல்ல, வித்தியாசம் தான் முக்கியம்னு நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து 24,700 கால் புட்டுன்னு பார்த்துட்டா, கால் ஆப்ஷனுடைய பிரைஸை விட புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் ₹50 ஜாஸ்தியா இருக்கும். ஆச்சுங்களா? இப்ப போய் நம்ம பார்க்கலாம். டிஃபரெண்ட் இருக்கலாங்க. ஏன்னா டைம் வேல்யூல எக்ஸ்டென்சிக் வேல்யூ சின்ன டிஃபரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சின்ன வித்தியாசம் இருக்கலாம்னு சொல்றேன். ஆனா ரொம்பலாம் பெருசா இருக்காது. ஆகஸ்ட் 25 பாருங்க, புட் ஆப்ஷனோட விலை 251, கால் ஆப்ஷனோட விலை 240. அப்ப என்ன அர்த்தம்னா 24,640க்கு முடிஞ்ச மாதிரி இருக்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப வந்து நான் இங்க இது போட்டதை நான் இப்ப கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம். கால் ஆப்ஷனுடைய பிரைஸ் புட் ஆப்ஷனுடைய பிரைஸை விட ₹40 ஜாஸ்தியா இருக்குன்னு இப்ப எழுதுறேன். புதுசா எழுதுறேன், இதை கண்டுபிடிச்சதுனால. அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். 24,700 காலோட விலையை விட புட்டோட விலை ₹60 ஜாஸ்தியா இருக்குன்னு இப்ப எழுதுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காலுடைய விலை 268, புட்டோட விலை 231. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹37 வித்தியாசம் வருது. ஓகேவா? நியர்பை வந்துருச்சா நான் சொன்ன மாதிரி? இப்ப 700க்கு போய் பார்க்கலாம். காலுடைய விலை 213, புட்டோட விலை 278. வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ₹63 வந்துருது. நான் ₹60 எழுதி வச்சிருக்கேன், இங்க ₹65 இருக்கு. அப்போ இங்க என்ன உங்களுக்கு புரியுது? இதைத்தான் நான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட். நம்ம இந்த சேனல் தொடங்கி 6 வருடங்கள் முன்னது 7வது வருடத்துக்கு போக போறோம். இதையத்தான் நான் வந்துட்டு பல முறை சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னன்னா, நம்ம சேனல்ல நியூஸ் பேஸ நான் சொன்னதே கிடையாது. வரைபடத்தோட பேஸ்ல இது பண்றதில்ல. ஏன்னா ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் இருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுக்காம சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க.
அப்ப யோசிச்சு பாருங்க, 24,774 அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப இந்த பிரீமியம் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. இங்க 700 புட்டு வந்து எப்படி ஜாஸ்தியா இருக்க முடியும்? ஏன்னா அது ஓடிஎம் புட்டு. 700 கால் வந்துட்டு என்னவா இருக்கும்? ஐடிஎம் காலா தானே இருந்திருக்கணும். அப்ப இது முற்றிலும் நம்மள என்ன பண்ணியிருக்கிறாங்க? நெறைய பேர் இது புரிதலே ஏற்படுத்திக்காம, அங்க என்எஸ்சில ஸ்பாட்டோட அடிப்படையில் ஆமாம், ஸ்பாட்டோட அடிப்படையில் எப்போதுனா எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க. டெரிவேட்டிவ்ங்கிறது 2 பிரிக்கிறாங்க. எஃப் அண்ட் ஓ அப்படின்ட்டு. ஃபியூச்சர் ஒண்ணு, ஆப்ஷன் ஒண்ணு. இந்த ஃபியூச்சருக்கு என்னன்னா செட்டில்மெண்ட் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். ஆப்ஷனுக்கு என்ன தெரியுங்களா? ஐடிஎம் ஆப்ஷனுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். அடுத்தது ஏடிஎம், ஓடிஎம் என்னவா இருக்கும்? 0 ஆயிடும். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ இதுக்கு கணக்கீடு பண்றாங்க. இது கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததாங்கிற பேச்சுக்கு இடமில்ல. ஸ்பாட் பேஸ்ல ஃபியூச்சர் வரலாம், இல்ல ஃபியூச்சர் பேஸ்ல ஸ்பாட் போகலாம். ஆக மொத்தம் இதுக்கு 2 பேருக்கும் இப்படிதான் செட்டில்மெண்ட் நடக்குது. அப்போ அதனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24,614 அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே இருக்கும் பாருங்க. 24,600 கால் புட்டோட வேல்யூவை விட 15 ரூபா 14.90 இருக்கா? இப்படி இருக்கும். 24,650 கால் புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கும். இது அப்படியே நீ 50 ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் கணக்கு. இதைத்தான் ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் ஆப்ஷன் நம்ம இருக்கோம். ஆனா அதுக்கு நிறைய பேர் வியூஸே வரல. ஏன் நம்மளோட இதுல வியூஸ் வரலன்னா, நம்ம வந்து நீங்க எடுக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் வேல்யூவாட் எடுக்காம நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு எடுக்கிறோம். அப்ப அது வந்து சிலருக்கு வந்து புரிதல் இல்லாம, நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல வந்துட்டு ஒரு 50 பேர் போறாங்கன்னா 49 பேர் செருப்பு போடாம போயிட்டாங்கன்னா, நம்மளும் செருப்பு போடாம தான் போலாம்னு நினைக்கும். அந்த ஒருத்தர் செருப்பு போட்டு போனா அவர் கோமாளி ஆயிடுவார். அப்போ இங்க நிறைய பேர் எதை பின்பற்றாங்களோ அதுதான் சரி அப்படின்னு நம்ம மனசு சைக்காலஜி என்ன ஆயிடுது? ஒத்துக்குது. இங்க பாருங்க, ஆகஸ்ட் 4 கான்ட்ராக்ட் 650. இது ஒண்ணும் தெரியாத விஷயம் இல்லை. இதுதான் பேசிக்குங்க. இதை தெரிஞ்சவங்களுக்கு இது இன்னும் நீ சொல்லி பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கிறியான்னு நிறைய பேர்த்துக்கு தோணும். இங்க பாருங்க, 600 கால் புட்டு. ஸோ இதை புரிந்து கொள்ளணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை போட்டு சிம்பிளா நம்ம பார்க்கறோம். வேற புதுசா எதுவுமே பார்க்கலைங்க. இதுல நான் வந்துட்டு நான் நிறைய பார்ப்பேன். ஆக்டிவ் கான்டென்ட் பார்ப்பேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் பார்க்கறது இல்ல. இருந்தாலும் அதை பத்தி பேசுவேன். அதே மாதிரி வேல்யூ பார்ப்பேன், எல்லாம் பார்ப்போம். ஆனா இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, எதுவுமே உள்ள கொண்டு வராம சிந்தட்டிக் ஃபியூச்சர் எடுக்கிறேன். சிந்தட்டிக் ஃபியூச்சரை மிட் பாயிண்டா நான் கன்சிடர் பண்றேன். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு என்ன வரும்னா ஏடிஎம் பிரைஸ் வந்துட்டு ஒரு வட்டத்தோட ஆரம் மாற. அப்ப ரெண்டையும் கூட்டினா விட்டோம். அதுதான் ஆடட் பிரீமியம். அதை ஸ்ட்ரேடல் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரேடல் பிரைஸ் எப்படி வந்ததுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது சிலருக்கு. பலரை சொல்லல, சிலர். அதை தெரியாம நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே வீடியோ போட்டுட்டே இருக்கலாம். இப்ப நம்ம கான்செப்ட்ல நம்ம 6 வருஷம் முடிய போகுது. யோசிச்சு பாருங்க. வீடியோஸ் நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. ஆனா இப்பதான் கமெண்டே போட ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னன்னா இப்பதான் சிலர் வந்து புரியுது, இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. கால் செல்லர், புட் செல்லர், பேனிக் பிளேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த டேட்டாஸ் எப்படி வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். 45 ரூபா 50 பைசா காலை நான் 45 எடுத்துக்கிட்டேன். 69 ரூபா 20 பைசாவை நான் 70 ரூபாய் எடுத்துட்டேன். இந்த டேட்டா தான் அங்க இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். நேத்து ஸ்பாட் 24,774 ஆச்சு. அப்ப சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு 24,575. நம்ம எப்படி எடுப்போம்னா சேம் ஸ்ட்ரைக் எடுப்போம். காலுக்கு புட்டுக்கு உண்டான வித்தியாசம் 25 கம்மியா. இப்ப இதுல பார்த்துட்டா இப்ப எனக்கு இன்னும் குழப்பதே அப்படின்னு சிலருக்கு தோணும். ஏன் அப்படி தோணும்னா, இந்த 24,600ல 25 பாயிண்ட் இருக்கிற மாதிரி இங்க பாருங்க, காலோடைய பிரைஸ் 45 எடுத்துட்டேன், புட்டோட பிரைஸ் 70 எடுத்துட்டேன். எதுக்கு? 24,600க்கு. 24,550 எப்படி இருக்கும் தெரியுங்களா? கால் வந்து 70 ரூபாய் இருப்பான், புட்டு வந்து 45 ரூபாய் இருப்பான். நான் போட்டு காமிக்கிறேன். அப்ப அதுவும் 25 பாயிண்ட் தானே, ஏன் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு தோணும். அதுவும் எடுத்துக்கலாம். 550 எடுத்துக்கலாம், 600 எடுத்துக்கலாம்.
நான் வந்துட்டு 600 நான் சூஸ் பண்ணிட்டேன். அந்த 600 ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல அது ஒரு முக்கியமான வேல்யூம் ஸ்ட்ரைக்காவும் இருந்தது. அதனால நான் 600 சூஸ் பண்ணேன். 550 சூஸ் பண்ணா தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு கிடையாது. அது உங்களோட பார்வையில, உங்களோட ஸ்ட்ராட்டஜில அது எப்படியாச்சும் பொருந்தும். ஸோ, அதை உன்னிப்பா நம்ம கவனிச்சாலே போதும். அதையும் போட்டு உங்களுக்கு காமிச்சர்றேன். எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நீங்க லெவல்ஸ் இன்னைக்கு போட்டு பாருங்க. செக் பண்ணி பாருங்க. இத நான் 600 சூஸ் பண்ணேன்னா, இங்க அப்படியே எழுதிக்கிறேன். ஒண்ணும் இல்ல. இது என்னன்னா 600 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கிறேன். அப்ப ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் 575ல இருந்து 600 ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சில கேள்வி வரும். நம்ம நிஃப்டியோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட டிஃபரண்ட் வந்து 50, 50 புள்ளியில இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய 575க்கு எனக்கு என்னன்னா 550 காலையும் 600 புட்டையும் எடுக்கலாம். அப்படி எடுத்து நான் போட்டேன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும் அப்படிங்கறக்காக நான் சேம் ஸ்ட்ரைக் எடுக்கணுங்கிறக்காக 600 ஸ்ட்ரைக்க சூஸ் பண்ணேன். இது 550 சூஸ் பண்ணி உங்களுக்கு கணக்கு போட்டு காமிக்கிறேன். இது நீங்க என்ன ஆச்சு நீங்க செக் பண்ணிட்டு அதை ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ இது ரூ. 57 வருது. இதோட ஆவரேஜ். அப்ப 57 அப்படின்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் ரொம்ப சுருங்கிருச்சுங்க. இத நான் வந்து 50 பாயிண்ட் எடுத்து 550 காலுக்கு 650 புட்டுக்கு எடுத்து போடணும். அது ரொம்ப சுருக்கனால கொஞ்சம் வைடா போனா தான் மார்க்கெட் டெய்லி ஒரு 100 பாயிண்டாச்சும் ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் 100 பாயிண்ட் ஸ்ட்ரைக்குக்கு போறேன். 57 100 எடுக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? 50 எடுத்து நான் என்ன பண்ணலாம்? 600ல இருந்து 550 காலையும் 650 புட்டு எடுக்கலாம். ஆனா நான் என்ன பண்றேன்னா 57ங்கிற காம்பனிட்டிவ் இந்த 57 ஏன் வந்ததுன்னு திருப்பி குழப்பம் வரலாம். 70 பிளஸ் 45 அப்ப என்ன வருது நமக்கு? ரூ. 115 வருது. சரி இது எதுக்காக பண்றீங்க? சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கிறீங்க. ஏன்? அப்படின்னு சிலருக்கு திருப்பியும் தோணலாம். இங்க என்னன்னா 24,600 இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது, மார்க்கெட்னா ஸ்பாட் கிடையாதுங்க. சிந்தெடிக் ஃபியூச்சர் வரும்போது கால் ஈக்குவல் டு புட் நடக்கணும். அப்ப இந்த சமமான பிரைஸ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கறக்காக தான் இது 70 பிளஸ் 45 115 டிவைட் பை 2 போட்டா ரூ. 57க்கு சந்திக்கலாம். கண்டிப்பா அப்படிதான் சந்திக்கணும்னு ரூல்ஸ் இல்ல. அப்படி இருக்கலாம் அப்படிங்கறக்காக. அப்போ இது 57க்கு கீழ மீட் பண்ணுனா டிகேன்னு எடுத்துக்கிறேன். 57க்கு மேல போனா அப்ரிசியேஷன். இது எளிதா புரியறதுக்காக தான் நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய சேனல்ல. அருணாச்சலம் திரைப்படத்துல 30 நாள்ல 30 கோடி அப்படின்னு. அப்போ அதுல ரஜினி அவர்களோட தாட் என்னன்னா செலவு பண்ணணும். அதான் டிகே. அப்போ ரகுவரனோடது அப்ரிசியேஷன். அப்போ ரகுவரன் உள்ள இருந்தா மார்க்கெட்ல என்ன மாதிரி ஆக்ஷன் நடக்குது? ரஜினி அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன நடக்குது? ரஜினி அவர்களோட தாட் வந்து ஆப்ஷன் செல்லருக்கு சாதகம். ரகுவரன் மோட்ல இருக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு சாதகம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து மார்க்கெட்ல இப்போ ஒரு பிச் ரிப்போர்ட் மாதிரி இதெல்லாம் பார்க்கணும். பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சாங்கிற மாதிரி. அப்ப நான் இதுக்காகத்தான் இது 57 காம்பனேட்டிவ் எடுத்துட்டேன். இப்ப இது 50 ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா 50 ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு பக்கம். ஆனா மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பாயிண்டாச்சும் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு தானே வாய்ப்பு அப்படிங்கிறதுனால நான் 50க்கு பதிலா 100 எடுத்துக்கிறேன். 50ம் எடுத்து போடலாம். அதையும் பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. கொஞ்சம் லென்த்தா போகும். பொறுமையா இருக்கிறவங்க பாருங்க. ஓகே. 24,575 அப்ப நான் 24,600 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கிறேன். இது ரவுண்ட் ஆஃப் 100 பண்ணதுனால பிளஸ் 100 மைனஸ் 100 அப்ப 24,500 கால் 24,700 புட். அப்போ இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அசெட் அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் ரியல் காஸ்ட் பிரைஸ். அப்ப இதான் ப்ரீவியஸ் க்ளோஸை நான் ஏடிஎம் எடுத்துட்டேன். அப்ப ப்ரீவியஸ் க்ளோஸை மைய புள்ளியை வச்சு அதோட ரேஞ்ச் எடுத்திருக்கிறேன். ரூ. 75 24,700 புட்டுக்கு ரூ. 125 இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 200. இதோட அர்த்தம் என்னன்னா இதில் யாரேனும் ஒருவர் 24,500 கால் 200 மேல இருந்தா மார்க்கெட் 24,700 மேல முடியணும். 24,700 புட் வந்து 200 மேல இருந்ததுன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து 24,500க்கு கீழே முடியணும். ஸோ இதுல ஐடி மோட்டிவ் ஆப்ஷனை பேஸ் பண்ணி அங்க என்னென்ன பிரீமியம் ரியாக்ட் ஆகுங்கிறத பாக்குறதுக்காக தான் இதுதான் நம்ம பண்ண போறோம். இதுதான் கணக்கீடு. ஓகே. அடுத்தது 550 எடுத்துக்கிட்டா 550 எடுத்துக்கிட்டா அப்ப அதே 100 தான் நம்ம எடுத்துக்க போறோம். அதை ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. 24,550 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கிறேன். அப்ப அதே 100 தான் நான் எடுத்துக்க போறேன். அப்ப 450 காலும் 650 புட்டு எடுத்திருப்போம். இது வந்து அதே 200 தான் இருக்க போகுது. 450 காலுக்கு இது என்னவா மாறி இருக்கும்? 125 மாறி இருக்கும். இதுக்கு என்ன மாறி இருக்கும் அப்படின்னா 75 மாறி இருக்கும். அப்போ 650 புட்டு வந்து ரூ. 75க்கு மேல இருந்தாலே மார்க்கெட் என்ன ஆக போறாங்க? 24,575 கீழே தான் இருக்க போறாங்க. அப்ப டோட்டல் 200. அப்ப இவங்க 200க்கு மேல இருந்தா மார்க்கெட் 450 கீழ இருக்கணும். சோ அதை செக் பண்ணிக்கலாமா? இதை செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இது புரியும்.
219 ரூபா 550 650 புட்டு. அவங்களோட லோ 34. அப்போ இவங்க 75 தாண்டினதுமே என்ன நடந்தாங்க அப்படின்னு நீங்க பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இது அவ்வளவுதான். அப்ப இவங்க 200க்கு மேல இல்லைனாலே என்ன அர்த்தம்? 450க்கு கீழே மார்க்கெட் இருக்காதுன்னு அர்த்தம். சோ இங்க 450 கால் என்ன பண்ணிருக்கான்? இன்னைக்கு லோ 35, 198 ரூபாய் ஹை. இப்ப 164க்கு க்ளோசிங் கொடுத்துட்டான். அப்போ இவனோட 35, 650 புட்டோட லோ எல்லாம் மேட்சிங். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க 600 அப்படின்னு எடுத்துக்கிட்டு 550 காலுக்கும் 650 புட்டுக்கும் கம்பேர் பண்ணி இதோட டோட்டல் ரேஞ்ச் 100 வச்சு கணக்கீடு பண்ணி எனக்கு அனுப்புங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது சிந்தட்டிக் ஃபியூச்சர். இது காலையில் மெம்பர்ஷிப்ல இது அனலைசிங் கொடுத்துருந்தோம். அப்ப பாருங்க, கண்ட்ரோல் ஏரியா அப்படின்னு கொடுத்துருந்தேன் 450 டு 650. இன்னைக்கு மார்க்கெட் வந்து அந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கதான் மார்க்கெட் ரிஜெக்ட் நடந்திருக்காங்க. அது பண்ணி கடகடன்னு எங்க வந்திருக்காங்க? 450 வந்திருக்காங்க. 450 என்ன பண்ணிட்டாங்க? சேவ் பண்ணிட்டு கடைசியில செட்டில்மெண்ட் இங்க ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரியே உங்களுக்கு தோணலாம். இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே கொடுத்தது. இது மெம்பர்ஷிப்போட வீடியோஸ்ல அது இருக்கும். இது பாருங்க, 500 காலுக்கும் 700 புட்டுக்கும் டிஃபரெண்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 700 புட்டு. இந்த 700 புட்டு பாருங்க எங்க டிஃபரெண்ட் ஆயிருக்காங்கன்னு. 75 ரூபாய் இன்னைக்கு அவங்களோட லோ பாருங்க. 700 புட்டு 700 புட்டு பாருங்க 78 ரூபாய் 80 ரூபாய் லோ. 125 ரூபாய் அதை தாண்டுனா அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது 267 போயிருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கலாம்? 24,500 காலுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூவை 24,700 புட் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். இது ஒரு குறிப்பு. இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். 24,700 78 ரூபாய் 75 ரூபாய் 500 காலோட இன்ட்ரென்சிக் வேல்யூ அதை சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு அதை 125 தாண்டினதுமே ஃபயர் 200 தாண்டிட்டாங்க. திருப்பி அந்த 200 கட் ஆனதுமே என்ன ஆயிடுச்சு? வீக் ஆயிட்டாங்க. இதே இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 500 கால் என்ன பண்றாங்க? இவங்க 200க்கு கீழே வரும்போது இவங்க ஃபயர் ஆகுறாங்க. அப்போ இதுதான் புரிஞ்சுக்கணும். 700 புட் வந்து 200 ரூபாய் கீழே வந்தாலே 500 கால் ஐடிஎம் மாறிடும். ஸோ அதுதான் இங்க நடந்த விஷயம். இதை வந்து நம்ம குறிப்புகளா மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ இது வெறும் அசட் கால்குலேஷன் அப்படிங்கறத வச்சு தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகே, இப்போ செட்டில்மெண்ட் வந்தாச்சு. அதனால வந்து எக்ஸ்பீரியல் நாளைக்கு உண்டான லெவல்ஸை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு ஸ்பாட்டோட க்ளோசிங் எங்க ஆயிடுச்சு? 24,614 ஆயாச்சு. ஆனா ஃபியூச்சர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ சேம் ஸ்ட்ரைக். இப்போ நான் வந்து சேம் ஸ்ட்ரைக்கை போய் தேடிட்டு இருக்க முடியாது. அதுக்காக ரேண்டமா ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறேன். இங்க எனக்கு கிடைச்சாச்சு. எதை எடுத்திருக்கேன்? 700 எடுத்திருக்கிறேன். அப்போ 700 புட்டு 260 ரூபாய், கால் வந்து 70 ரூபாய். இதை கழிச்சிட்டேன் அப்படின்னா இங்க நினைச்சு பாருங்க, இங்க எல்லாம் பிரச்சனையே வரல. ஸ்பாட்டுக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்திருக்கு. அப்போ 0 16ல போனா 9 190 ரூபாய். அப்ப இந்த 190 ரூபாயை நான் கழிச்சிட்டேன். 24,700 190 கழிச்சிட்டேன்னா 24,510 வருது. அப்ப 24,500 கால் வந்து புட்டோட விலையை விட 10 ரூபாய் ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கலாம். போய் பார்க்கலாம். அப்ப அங்கதான் நான் கண்டிப்பா இந்த 25 புள்ளிகளுக்கு கம்மியா இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். புடிச்சாச்சா? இங்க பாருங்க, புட்டோட பிரைஸ் 143, காலோட பிரைஸ் 153. நம்ம எழுதி வச்சது கரெக்டா வந்துருச்சா? கால் வந்து புட்டோட விலையை விட 10 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கும்னு எழுதியிருக்கோம். வந்தாச்சா? ஓகே, அப்ப இங்க காமனேட்டிவ் பாத்தீங்கன்னா ஒரு 148 வரும். நம்ம 150 எடுத்துக்கலாம். அப்போ இங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 24,510 முக்கோணம் போட்டுருங்க. எந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்கோ? 24,500 150 காமனேட்டிவ் எடுத்துக்கோம். அப்போ பிளஸ் மைனஸ். அப்ப என்ன அர்த்தம்? 24,350 கால் 24,650 புட். இப்ப மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல ஃபியூச்சர் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நாளைக்கு காலையில என்ன ஆயிடும்? நீங்க கண்ணுல மட்டும் ஈக்விட்டியில மட்டும் இப்ப ப்ராஃபிட்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம். நாளைக்கு அது வந்து ஓரளவுக்கு மீடியமா இணைச்சிருவாங்க. ஓகே, அப்ப இதோட டோட்டல் ஏரியா 300. அப்போ 350 காலுக்கு வந்து 160 ரூபாய்
இன்ட்ரின்சிக் வேல்யூ. இதுக்கு வந்து 140 ரூபாய் இன்ட்ரின்சிக் வேல்யூ. நீங்க பார்க்கலாம், இப்போ 650 புட்டோட விலையும் 350 காலோட விலையும் போட்டா புட்டோட விலையை விட காலோட விலை 10 ரூபாய் இருக்கும். அதுவும் அப்படித்தான் இருக்கும். நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி சார், இதெல்லாம் எழுதி எழுதி என்னதான் சார் பண்றது, எப்படித்தான் சார் நான் வந்துட்டு பை பண்ணுவேன் அப்படின்னு தோணும். முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரேடை பத்தி யோசிச்சுக்கலாம். 229, அப்போ 239 இருக்கணும். காலோட விலை இருக்கான்னு பார்த்துக்கலாம். 350, 239 எழுதியிருக்கேன், 241 இருக்கு. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த 160 எழுதி இருக்கிறோமா, இந்த 160 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 350 கால் இருக்கா, இதுல 241 மைனஸ் 82 போடுங்க. எவ்வளவு வருது நமக்கு? கிட்டத்தட்ட 160 வரும். வந்துருச்சா? அந்த நம்பர் வந்துருச்சா? ஓகே. அடுத்தது 650க்கு 229 மைனஸ் 87, 2 12 போச்சுன்னா 4 1 142, 140 வந்துருச்சா? அப்போ எவ்வளவு கணக்கச்சிதமா இங்க வந்து ஆப்ஷன் பிரீமியத்தை கணக்கீடு பண்ணியிருக்காங்கன்னு இங்க எளிதா நீங்க புரிஞ்சுக்கலாம். இது அனைத்துமே இதை பத்தி தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த 650 புட் ஆப்ஷன்ல கொண்டு போயிட்டு 300 ரூபாய் அப்படிங்கிற டோட்டல் ரேஞ்சும் 140 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கோடும் அதுல போட்டுருங்க. 350 கால்ல 160ங்கிற ஒரு கோடும் 300ங்கிற ஒரு இதை போட்டுருங்க. இதுல 2 பேருமே 300 ரூபாய்க்குள்ள இருந்தா என்ன மாதிரி இம்பாக்ட் ஆகுது மார்க்கெட் இருக்கு, ஒருத்தர் 300க்கு மேல இருந்தா என்ன நடக்குது அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணுங்க. அப்போ ஒன் சைடு மார்க்கெட்டா, வால்டைல் மார்க்கெட்டா, சைடுவே மார்க்கெட்டா நீங்களே எனக்கு சொல்லுவீங்க. அப்ப நீங்களே என்ன பண்ணிடலாம், அடுத்து இன்னொரு யூடியூப் சேனலை தொடங்கி நீங்களே இதுல வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பலர் ஆரம்பிச்சாச்சு. அதனால அந்த அளவுக்கு இங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இதை வச்சு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். இதை முதல் புரிந்து கொள்ள முற்படுங்கள். நன்றி, வணக்கம்.